தஞ்சாவூர் மாவட்டம் அண்ணந்திருஞ்சேரை கிராமத்தைச் சேர்ந்த அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநரான கண்ணன் என்பவர் கடந்த 13ஆம் தேதி பணி முடிந்து வீடு திரும்பிய போது இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே தவறி விழுந்ததில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. சந்தேகத்திற்கிடமான முறையில் பலத்த காயங்களோடு இரத்த வெள்ளத்தில் கிடந்த கண்ணனை அந்த வழியாக கடந்தவர்கள் அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த ஆம்புலன்ஸ் கண்ணனை மீட்டு கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஆனால் தனது கணவர் விபத்தில் உயிரிழக்கவில்லை என்றும் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் கொலையாளிகள் அதே பகுதியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன், முத்துகிருஷ்ணன் மற்றும் கணேசன் ஆகியோர்தான் என கண்ணனின் மனைவி விமலா ஆணித்தரமாக அடையாளப்படுத்த போலீசார் சந்தேக மரணமாக பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். விமலா அடையாளப்படுத்திய மூவரும் வீட்டுக்கும் அடங்காமல் ஊருக்கும் அடங்காமல் சதா மது போதையில் ஊரில் நடமாடும் பெண்களை ஆபாசமாக கிண்டல் செய்வது, தொல்லை கொடுப்பது என போக்கிரிகளாக திரிந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் அவர்களை விமலாவை தட்டி கேட்டதன் எதிரொலியாக பிரச்சனை ஆரம்பித்திருக்கிறது. தங்களை தட்டி கேட்ட ஆத்திரத்தில் விமலாவின் செல்போனுக்கு கணேசன் ஆபாச குறுஞ்செய்திகளை அனுப்பி வந்ததாகவும் அவனது பெற்றோரிடம் முறையிட்டும் தீராமல் தொடர்ந்த இந்த விவகாரம் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக காவல் நிலையம் வரை நீண்டதாகவும் கூறப்படுகிறது. இனிமேல் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டோம் என கணேசன் உட்பட 3 பேரும் எழுதி கொடுத்ததன் பேரில் புகாரானது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆபாச குறுஞ்செய்திகளின் வீரியம் அதிகரித்ததே ஒழிய குறைந்த பாடில்லை என கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் தன்னை குறித்து கணேசன் அனுப்பும் ஆபாச குறுஞ்செய்திகளை எதிர்த்து சோர்ந்து போன விமலாவுக்கு அவரும் அவருடைய குடும்பத்தாரும் கூனி குறுகும் அளவுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. பெற்ற பிள்ளைகளின் முகத்திலேயே விழிக்க முடியாத அளவுக்கு ஊர் முழுக்க சுவற்றில் விமலா குறித்து எழுதப்பட்டிருந்த ஆபாச வசனங்களை கண்டு குடும்பமே நிலைகுலைய கண்ணன் மூவரையும் தட்டி கேட்டிருக்கிறார். அது மட்டுமன்றி ஊர் பஞ்சாயத்து கூட்டப்பட்டு மூவரையும் கடுமையாக கண்டித்ததாகவும் கூறப்படும் நிலையில்தான் கண்ணன் உயிரிழந்திருக்கிறார். தாயாக மதிக்கப்பட வேண்டியவளை ஊரார் முன்பாக கொச்சைப்படுத்தி அரங்கேற்றப்பட்ட இந்த விவகாரத்தில் போலீசார் உரிய விசாரணை நடத்தி கொலையாக இருப்பின் குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை பெற்றுத் தருவதோடு கிராமத்து பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இதற்கிடையே போலீசாரின் விசாரணையில் கண்ணனின் கொலைக்கு முத்துகிருஷ்ணன் மற்றும் ராமகிருஷ்ணன் தான் காரணம் என்பது உறுதியாக இருக்கும் நிலையில் போலீசார் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் விமலாவை பயங்கர ஆயுதங்களோடு ஆபாச வார்த்தைகளால் திட்டி தாக்க முயன்ற கணேசனையும் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.